யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் இந்த மே மாதத்தோடு நிறைவடைய இருக்கிறது. 15 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கிற இந்த தருவாயிலே இன்றைக்கு பாராளுமன்றத்திலே வெளியுறவுத்துறை அமைச்சருடைய தலைமையிலே நல்லிணக்கத்துக்கான சேலனி சம்பந்தமான அரசாங்கம் முன்மொழிகிற சட்ட மூலம் கட்சி தலைவர்களோடு கலந்துரையாடப்பட்டது. யுத்தத்தின் இறுதி கட்டத்திலே விசேடமாக, ஆனால் யுத்த காலம் முழுவதும் பலவிதமான அத்துமீறல்கள் நிகழ்ந்தன. ஆனால் அப்படியாக நடந்தபோது அதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த அத்துமீறல்களை விசாரிப்பதற்கும் அதிலேயும் விசேடமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக என்ன நடந்தது, யார் இதற்கு பொறுப்பு, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, இந்த விவரங்களை உறவினர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. இவை எவற்றையும் நடைமுறைப்படுத்தாமல், இது அரசாங்கத்தினுடைய ஆணைக்குழுக்களுடைய முன்மொழிவுகள், இவற்றை நடைமுறைப்படுத்தாமல் இப்பொழுது இன்னொரு ஆணைக்குழு, நல்லிணக்கத்துக்காக செயற்படுத்தப்படுகிற ஆணைக்குழு என்றொன்று பிரேரிக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கள் மக்கள் மத்தியிலே எந்த விதமான நம்பிக்கையையும் கொடுப்பதாக இல்லை. ஒரு உள்ளக பொறிமுறையின் மூலமாக அவர்கள் சொல்லுகிற குறைபாடுகளுக்கு, அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளுக்கு சரியான நீதி கிடைக்காது என்பது இந்த 15 வருட நீண்ட காலமாக எதுவுமே நடக்காமல் இருக்கிறதன் மூலமாகவே சான்றாக இருக்கிறது. ஆகவே இன்னொரு ஆணைக்குழுவை அமைத்து செப்டம்பர் மாதத்திலே வர இருக்கிற ஜெனீவா அமர்வுக்கு நாங்கள் காண்பிப்பதற்காக ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இதனை கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு இல்லாமல் எந்த விதமான நல்லிணக்கமும் ஏற்பட முடியாது விட்டது. ஆகையினாலே ஒட்டுமொத்தமாக உண்மையான நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், உண்மையாகவே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், ஒரு கண்டுடைப்பாக இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், இறுதி தீர்வு, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு நடைபெற வேண்டும்.